இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார்ல, அதான் மோகன். பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப சாதாரணமா இருக்காரு. தன்னை நல்லவனா காட்டிக்க முயற்சி செய்யறாரு. ஆனா ஒரு உண்மை அப்படி இல்லை. ஆக்சுவலி ஒரு ஒன்னா நம்பர் கேரக்டர்லெஸ் பர்சனா இருக்காரு. அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆக்சுவலி இது எனக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அதான் இந்த பொம்பளை பொறுக்கி டைப்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே டைம்ல ரெண்டு பொண்ணோட சுத்துறான். உண்மையா? உன்னை தேடும் போது அப்படியே அவர் வீட்டுக்கு போனா வாசல்ல பார்த்தா அப்பதான் மீரா கார்ல வரா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு உள்ள போனப்போ வேற பொண்ணு நடு அல்ல இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. இது அசிங்கமான விஷயம் தானே? இது நீங்க பாத்தீங்க? என்ன இப்படி கேக்குறேன்னா என் கண்ணால பார்த்தாங்கிற. ஏன் நானே ஆரம்பத்துல அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீரான்னு தான் நினைச்சேன். சரி கேர்ள் ஃப்ரெண்ட் தானே ஹக் பண்றாரு பண்ண அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே, நான் வெளியே அப்படி நடந்து வர ஆப்போசிட்ல மீரா கார்ல வரா. அப்பதான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற யாரோ. இப்படிப்பட்டவனும் வந்த ஆள் இருப்பாரு. யுவன், நீங்க அங்க உள்ள இருந்த அந்த பொண்ணை பாத்தீங்களா? யார் அவ? எனக்கு அது முதல்ல தேவையே இல்லை. அந்த ஆள் யாரை கட்டி பிடிச்சா அந்த அளவுக்கு போய் அந்த பொண்ணை பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு கிடையாது. ஆனா இது தப்பான விஷயம் இல்ல. அது யாரா இருந்தா பாவம், அந்த மீராவும் இந்த ஆளை நம்பி தானே வந்திருப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த ஆள் துரோகம் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல அம்மா தங்கச்சி பொண்ணுன்னு எல்லாரும் இருக்காங்கல்ல, இருந்தும் இப்படி இப்படியா பிஹேவ் பண்ணுவான்? இது நல்லதுன்னு தோணுதா உனக்கு? ஏன் நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இல்ல? வீட்டு பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? பொண்ணுங்களான விளையாட்டு விஷயமா தன்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு விடுறதுக்கு முதல்ல எல்லாம் தப்புன்ற. கூட இருக்கவங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல. எனக்கு ஒரே சங்கடமா போச்சு. நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்ல நினைச்சேன், உங்க வீட்டு பொம்பளைங்களை பார்த்து வச்சுக்கோங்க, பக்கத்துல ஒரு கேடு கிட்டமா இருக்கான்னு. அவன் யாரோட வாழ்வான் போல. போதும், நிறுத்துங்க யுவன். இதுக்கு மேல நீங்க அந்த ஆளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. தப்பா ஒரு வார்த்தை பேசாதீங்க. அந்த மீராவை போல இந்த மீராவோ மோகன் அண்ணனா காதலிச்சிருக்கா. ஆனா இந்த மீராவுடைய விதியும் அந்த மீரா விதி மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கும் மோகன் கிடைக்கல, இவங்களுக்கும் கிடைக்கல. உண்மையை சொல்லணும்னா சில நேரத்துல இவள நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். எனக்கு ரொம்ப கோவமா வருது. அண்ணா மேலயும் அந்த ராதா மேலயும். மோகன் அண்ணா ராதாவை விட மாட்டேங்கிறாரு, அவன் நம்மள விட மாட்டேங்கிறான். இன்னும் எத்தனை காலம் அவளை சகிச்சுக்கணும்னு தெரியலங்க. நம்ம குடும்பமே அவளால ரொம்ப சஃபர் ஆயிருக்குங்க, உங்களுக்கே தெரியும்ல. கீர்த்தி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அத்தை, அஜித் மாமா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்திமா? மானஸ் பத்தி தான். என்னன்னு சொல்லுமா, என்னாச்சு? அது மானஸோட இன்சிடென்ட்க்கு அப்புறம் மானஸ நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மானஸ நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மானஸ் இப்ப நல்லா இருக்கான்ல, சேஃபா இருக்கான். ஆமா, ஆனா எவ்வளவு நாளைக்கு சேஃபா இருப்பான்? கேரண்டி கிடையாதே. ஏன்னா என் மனசுக்கு தோன்றத சொல்றேன். மானஸ்க்கு ஸ்கூல்ல நடந்த அந்த சம்பவம், அதுல யுவன் அங்கிள் இன்வால்வ்டா இருக்காருன்னு தோணுது.
யுவானா என்ன இப்ப எதுக்காக நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க நான் இங்க அந்த- பாருங்க யுவன், ஒருவேளை மிஸ்டர் மோகனுக்கு பதிலா வேற ஒரு ஆள் அங்க இருந்தாலும் நான் இப்படியே தான் ரியாக்ட் பண்ணுவேன். யுவன், உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது. மிஸ்டர் மோகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு எதுவுமே தெரியாம அவங்க கேரக்டர் பத்தி நீங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம்? ஒருவேளை நீங்க பார்த்தது உண்மை இல்லாம இருக்கலாம், அங்க வேற ஏதாவது நடந்திருக்கலாம், நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம். ராதிகா நான் சொல்றது இல்ல, இப்ப நீங்க நான் சொல்றதை கேளுங்க. நான் சரி சொல்லு. இங்க பாருங்க, உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கும். யாரு எப்ப என்ன பண்றாங்க, ஏன் எந்த வேதனையில பண்றாங்க, எந்த சூழ்நிலையில பண்றாங்கன்னு நமக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்காம ஒருத்தர் கேரக்டர் பத்தி எப்படி தப்பா பேசலாம்? அது ரொம்ப தப்பு தானே? ஆக்சுவலி நீ சொல்றது கரெக்ட் தான். அம்மா எங்க இருக்கீங்க? மானஸ் எழுந்துட்டான், நான் அவன்கிட்ட இப்ப போறேன். நீங்களும் சீக்கிரமா வாங்க. உன்னோட சாவு உன் கண்ணு முன்னாடி இருக்கு. மானஸ், என்னாச்சு? என்னாச்சு மானஸ்? என்னாச்சு? அம்மா அந்த முகமூடி போட்ட அங்கிள் என்ன கொலை பண்ண வந்தாரு. இல்ல இல்ல பேபி, யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. இங்க யாரும் இல்ல, எந்த அங்கிளும் இல்ல. படுத்துக்கோ, நிம்மதியா தூங்க. அம்மா உன் பக்கத்திலே தான் இருக்கேன். அம்மா ஒரு நிமிஷம், முதல்ல தண்ணி குடி. நீ இந்த வெரி குட். சரி, இப்போ நீ நிம்மதியா படுத்து தூங்கு. அம்மா உன் கூடவே இருக்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு மானஸ். அம்மா உன்கிட்ட யாரையும் விட மாட்டேன். ம்? அம்மா நான் என்னோட கண்ணை மூடுனா உடனே அந்த முகமூடி போட்ட அங்கிள் தான் வராரு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுமா. சரி, ஓகே. உனக்கு எப்படி தூக்கத்தை வர வைக்கணும்னு அம்மாக்கு தெரியும். எங்க படுத்துக்கோ. என் பையனுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. டாக்டர் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் அவனை செக் பண்ணுங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நீங்க தான் அந்த பையனோட பேரண்ட்ஸா? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். மோகன் ஐயாவோட மனசுக்கு தெரியும் மானஸ் அவரோட பையன்னு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர் இந்த உண்மையை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு. அவரை எப்படி என்கிட்ட இருந்தும் மானஸ் கிட்ட இருந்தும் நான் விலக்கி வைக்கிறது? எப்படி என்னோட ஃபீலிங்ஸை நான் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும்.